மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, கடுக்காயோட பயன்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். கடுக்காயோட பயன்களுக்கு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அது என்னென்னா, கம்பு ஊன்றும் கிழவனுக்கும் கடுக்காய் சாப்பிட்டால் கம்பீரமாய் நடப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னென்னா, இந்த கடுக்காய் நம்ம சாப்பிட்டுட்டே வர்றவங்க கம்பை ஊன்றி நடக்கக்கூடிய கிழவனாக இருந்தால் கூட இந்த கடுக்காயை சாப்பிட்டா இந்த கம்பை தூக்கி வீசிட்டு ஒரு கம்பீரமாக நடந்து போவாங்களாம். ஒரு யூத்தாக ஒரு கம்பீரமாக நடந்து போவாங்களாம். அந்த அளவுக்கு இந்த கடுக்காயில் அவ்வளோ பயன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த லைனை சொல்லியிருக்காங்க. இளமையை திருப்பி கொடுக்கறதும் இளமையை மீட்டெடுக்கிறதுக்கும் பயன்படக்கூடியதான் அந்த கடுக்காய். அதனால தான் அந்த லைனை சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் சிந்தாமணி நூலில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தாயினும் சிறந்தது கடுக்காய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தாய்க்கு நிகராக கடுக்காயை ஒப்பிட்டிருக்காங்க அப்போவே தமிழர்கள். ஓகேவா? இப்போ உள்ள காலகட்டத்தில் இருக்கிற எல்லாத்துலேயுமே கலப்படம் இருக்குது. தாய்ப்பால் ஒன்றில் தான் கலப்படம் இல்லை. அதனால தான் தாயினும் சிறந்தது கடுக்காய். அதே மாதிரி தாய்ப்பாலுக்கு நிகராக கடுக்காயில் அவ்வளோ பயன் இருக்குது அப்படிங்கிறத அப்போவே சிந்தாமணி நூலில் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஊர் சைட்லலாம் இந்த கடுக்காயோட பயன்கள் தெரிஞ்சவங்களாம் சொல்லுவாங்க. அடுக்கடுக்காய் வந்த பிணியெல்லாம் கடுக்காய் சாப்பிட்டதால் காணாமல் போகுமா அப்படின்னு சொல்லுவாங்க. எவ்வளோ நோய் வந்தாலும் நம்ம கடுக்காயை சாப்பிட்டோம்னா அது எல்லாமே சரியாயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, என்னென்ன நோயெல்லாம் அந்த கடுக்காய் சரி பண்ணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு என்னென்னா, குடலை சுத்தமாக்கும். ரெண்டாவது ரத்தத்தையும் சுத்தமாக்குது. மூணாவது மலச்சிக்கல் பிரச்சனையை சரி செய்யுது. நாலாவது வயிற்றில் உள்ள உறுப்புகள் எல்லாத்தையுமே ஸ்ட்ராங் ஆக்குது, அதாவது பலப்படுத்துது. ஐந்தாவது மூளையையும் இதயத்தையும் ஸ்ட்ராங் ஆக்குது. ஆறாவது நினைவாற்றலை பெருக்குது, அதாவது ஞாபக சக்தி. நிறையா பேருக்கு வச்ச பொருள் எங்கே இருக்குன்னு தெரியாமல் தேடிக்கிட்டே இருப்பாங்க. அவங்கெல்லாம் இந்த கடுக்காய் பொடியை நம்ம சாப்பிடலாம். அதாவது ஞாபக சக்தியை அதிகமாக்குது இந்த கடுக்காய் பொடி. இதை எப்படி சாப்பிடணும், அந்த சாப்பிட்ற முறையை பார்க்கலாம் வாங்க. அதாவது இந்த கடுக்காய் இருக்குல்ல, இந்த கடுக்காயை கொட்டையை நீக்கிடணும். கொட்டையை நீக்கிட்டு அந்த கடுக்காயை நல்லா சுத்தம் செஞ்சுட்டு அந்த கடுக்காய் மேலே இருக்க தோல் இருக்குல்ல, அந்த தோலெல்லாம் இடிச்சிட்டு நல்லா பவுட்ரு பண்ணி சலிச்சு எடுத்து சாப்பிடணும். இந்த பவுட்ரை ஒரு வருஷம் விடாமல் சாப்பிட்டுட்டே வந்தீங்கன்னா, அந்த பவுட்ரை தேன் கலந்து ஒரு வருஷமாக அதை சாப்பிட்டுட்டே வந்தீங்கன்னா நம்மளுடைய இளமை மீட்டெடுக்கலாம். முடி நரமுடியாக இருக்கிறது எல்லாம் கருமையாகும். முகச்சுருக்கங்களும் கருமையும் நீங்கிரும். இதை இப்படி சாப்பிடலாம். அதாவது இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்ம இந்த கடுக்காய் கொட்டையை வாங்கி அதை இடித்து பவுட்ரு செய்கிறதுக்கு நிறையா பேருக்கு நேரம் இருக்காது. அப்படி உள்ளவங்களுக்கு நாட்டு மருந்து கடையிலேயே கடுக்காய் பவுட்ருன்னு சொல்லிட்டு கடையிலே விற்கிது. நீங்கள் நாட்டு மருந்து கடையிலே போய் எனக்கு கடுக்காய் பொடி தாங்க, கடுக்காய் பவுட்ரு தாங்கன்னா தருவாங்க. அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நிறைய பேர் வீட்டில் பெரியவங்களுக்கு நாக்கில் ருசியே தெரியலை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நாக்கில் ருசி தெரியாதவங்க என்ன பண்ணலான்னா, கடுக்காயை துவையல் செஞ்சு சாப்பிட்லாம். அப்படி கடுக்காயை துவையல் செஞ்சு சாப்பிட்டுட்டு வரும்போது நாக்கு ருசி இல்லாமல் இருக்கிற அந்த தன்மையை சரி செய்யும் இந்த கடுக்காய். அதுக்கப்புறம் பல் பிரச்சனை எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை சட்டுன்னு சரி செய்யக்கூடிய தன்மை இந்த கடுக்காய் பொடிக்கு இருக்குது. எப்படி அந்த பொடியை வச்சு பல் துலக்கிறதுங்கிறத பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு கொஞ்சமாக கடுக்காய் பொடியை கொஞ்சம் எடுத்துக்கிறணும். இங்கே ப்ரஷ் யூஸ் பண்ணாமல் வேப்பங்குச்சி இருக்குதுல்ல, அந்த வேப்பங்குச்சியை ப்ரஷ்ஷாக யூஸ் பண்ணி இந்த பவுட்ரை பேஸ்ட்டாக யூஸ் பண்ணி விளக்கிக்கிட்டே வந்தோம்னா பல்லில் உள்ள அனைத்து பிரச்சனையுமே சரியாகும். அது பல் ஈறுவலி குணமாகும். ஈறுகள்லேருந்து வரக்கூடிய ரத்தம் நிற்கும். பல் ஸ்ட்ராங் ஆகும். சொத்தை பல் சரியாகும். பல்வலி சரியாகும். ஆனால்
அந்த காலத்தில் வந்து 100 வயசு வரைக்கும் பல்லு ஆடாது, பல்லு விழுகாது. இப்போ உள்ள காலகட்டத்தில் 60 வயசு ஆனாவே பல்லு விழுந்துருது, ஆட ஆரம்பிச்சிருது. எந்த பொருளையுமே சாப்பிட முடிய மாட்டேங்குது. ஏன்னா இப்போ என்ன விளம்பரப்படுத்துகிறாங்க, உங்கள் பேஸ்ட்டில் உப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி விளம்பரப்படுத்துகிறாங்க. உப்பு இருக்கிற பேஸ்ட்டை யூஸ் பண்ணி பல்லு ஸ்ட்ராங் ஆகலை, பார்த்துக்கிருங்க. கடுக்காய் பொடியை யூஸ் பண்ணுங்கள், அவ்வளோ பல்லு ஸ்ட்ராங்காக இருக்கும். நீங்கள் எலும்பு கிலும்பு எல்லாத்தையுமே கடித்து 60 வயசானாலும் சரி, 80 வயசானாலும் சரி, நல்லா கடித்து மென்று சாப்பிடலாம். அந்த அளவுக்கு வந்து பல்லு வந்து ஸ்ட்ராங் ஆகும் கடுக்காய் பொடி யூஸ் பண்ணோம்னா. இந்த கடுக்காய் பொடியை முகத்திற்கு ஃபேஸ் பேக்காகவும் போடலாம். இதை எப்படி போடணும்னா, கடுக்காய் பவுடரை எடுத்து கொஞ்சோண்டு தண்ணி கலந்து கொஞ்சம் பேஸ்ட்டு மாதிரி கலந்துட்டு முகத்தில் அப்படியே அப்ளை பண்ண வேண்டியதுதான். அப்ளை பண்ணிவிட்டு இதை வந்து 20 நிமிஷம் 25 நிமிஷம் வரைக்கும் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் குளிர்ந்த நீரால் நம்ம வந்து முகத்தை கழுவிடணும். கழுவிட்டு இப்படி வாரம் 2 முறை நம்ம செஞ்சுட்டு வந்தோம்னா என்ன பயன் கிடைக்கும்னா, நம்மளுடைய முகம் வந்து நல்லா நம்ம முகத்தில் உள்ள கரும்புள்ளிகள், கருமை எல்லாமே சரியாயிடும். கண்ணுக்கு கீழே உள்ள அந்த கருவளையங்கள் எல்லாமே சரியாயிடும். அப்புறம் சில பேருக்குலாம் மங்கெல்லாம் இருக்கும், அங்கங்கே கருப்பு கருப்பு டாட்ஸாக இருக்கும். அப்புறம் பரு வந்துட்டு போன இடத்துல ஹோல்லாம் சின்ன சின்னதாக இருக்கும், அந்த ஹோல் எல்லாமே சரி பண்ணிடும். பார்க்குறதுக்கு முகம் வந்து நல்லா பளபளன்னு தெரிய ஆரம்பிச்சிடும், இதை பயன்படுத்திட்டு வந்து சில நாட்களிலே. அடுத்து இந்த கடுக்காய் பொடி உடல் எடையையும் குறைக்க செய்யும். அதுக்கு இந்த கடுக்காய் பொடியை எப்படி பயன்படுத்தணும்னா, நைட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறம் 1 டம்ளர் சுடு தண்ணியில் கொஞ்சோண்டு கடுக்காய் பவுடரை எடுத்து போட்டு கலந்துட்டு அப்படியே குடிச்சிட்டு வரணும். இதை ஒரு 48 நாள் குடிச்சிட்டு வந்தோம்னா நம்மளுக்கு உடல் எடையும் குறையும், முகமும் ரொம்ப பளபளப்பாக தெரிய ஆரம்பிச்சிடும். அடுத்து வந்து சர்க்கரை நோய்க்கு ஒரு மருந்துன்னு சொன்னோம்னா அதுக்கு இந்த கடுக்காய் பொடியை வந்து யூஸ் பண்ணலாம். சர்க்கரை நோய் இருக்கிறவங்க, கண் சம்மந்தமான அனைத்து பிரச்சனைக்குமே இந்த கடுக்காய் பொடியை என்ன பண்ணுங்கன்னா, 25 கிராம் கடுக்காய் பொடியை எடுத்து 1 டம்ளர் தண்ணி விட்டு அதை 50 மில்லியாக வத்துற வரைக்கும் கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் அதை குடிச்சிட்டு வாங்க. உங்களுக்கு கண் சம்மந்தமான அனைத்து நோயும் சரி, சர்க்கரை நோயும் கட்டுப்படுத்தும் இதை பண்ணிட்டு வந்தோம்னா. அதுக்கப்புறம் அந்த கடுக்காய் பொடியை அதே அளவு நெய் விட்டு வறுத்து அதில் கொஞ்சம் இந்து உப்பு போட்டு சேர்த்து 2 கிராம் அளவுக்கு சாப்பிட்டுட்டு வந்தால் வயிற்றில் உள்ள அனைத்து புண்ணுமே வந்து சரியாகும். அதுக்கப்புறம் பச்சை கடுக்காயை வந்து கொட்டையை நீக்கி முறையாக சுத்தம் செஞ்சுட்டு பால் விட்டு அரைச்சி சாப்பிட்டுட்டு வந்தோம்னா இருமல், வறட்டிருமல், அப்புறம் நிறைய பேருக்கு என்னென்னா வயிற்றுக்கடுப்பு போகும். அது மோஷன் போகும்போது ரத்தமும் சளியுமா சேர்ந்து ஒன்று போகும், அதை வயிற்றுக்கடுப்புன்னு சொல்லுவோம். இது எல்லாமே வந்து சரியாகும். இதுக்கு தான் வந்து அப்போவே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த காலத்திலேயே ஒரு பழமொழி சொல்லியிருக்காங்க கடுக்காய்க்கு, அடுக்கடுக்காய் வந்த பிணியெல்லாம் கடுக்காய் சாப்பிட்டால் காணாமல் போகுமா. இவ்வளவு நன்மைகள் இருக்குது கடுக்காய் சாப்பிட்றதுனால. அதனால் கடுக்காயோட பயன்கள் தெரிந்த நீங்கள் இப்போவே நாட்டு மருந்து கடைக்கு போய் கடுக்காயை வாங்கி சாப்பிடுங்க, ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு போங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.